உபவாச ஜெபத்திற்கு வருகிறவர்கள் ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களை மாத்திரம்தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அழைத்து கொண்டு வருவார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்திலே நான் அமர்ந்திருந்து கடந்த நாட்களில் தகப்பனே, இந்த உபவாச நாளிலே நான் என்ன வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்கிறதான வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தையினாலே அவருடைய இருதயத்தை நிரப்பினார். இப்பொழுதும் கர்த்தர் நிரப்பினதான அந்த வார்த்தையை உங்களுக்கு மத்தியிலே பிரசங்கிக்கிறதுலே எனக்கு மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கறதுல எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆமென். ஸ்தோத்திரம். இதனால் வார்த்தைக்கு ஆதாரமாக எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 19வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுகிறது, சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. ஆமென். இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு வாஞ்சை என்னன்னா, ஒரு சுகபோகமான கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு தான் இந்த உலகத்தில் இருக்கிற 100க்கு 100 மக்களும் ஆசைப்படுகிறார்கள். இது உண்மைதானா? எல்லாரும் சுகபோகமா ராஜபோகமாய் நல்ல கம்ஃபர்டபுளா உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாம் வந்துடணும், உட்கார்ந்த இடத்துல இருந்து கேட்கறதெல்லாம் கிடைச்சிடணும், அப்படிப்பட்டதான ஒரு எண்ணத்தை இந்த காலத்து மக்கள்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற 99% மக்கள் அவங்களுடைய எண்ணத்துல இப்படிதான் இருக்கு. நான் சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அது படிக்கிற பிள்ளைகளாக கூட இருக்கட்டும், அவங்க சுகபோகமாய் வாழணும். ஆமென். குடும்பத்தை நடத்துகிற குணசாலியான ஸ்திரீகளாக இருக்கட்டும், நம்ம வேலை செய்கிற வேலை ஸ்தலத்தில் இருக்கட்டும், எந்த எல்கைகளிலேயும் ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை, ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஆசைப்பட்டு கொண்டு வருகிறோம். ஒரு காலத்துல எல்லாம் ஒரு நபர் மற்ற நபருக்கு பண பரிவர்த்தனை செய்யணும்னா என்ன தெரியுமா செய்வாங்க? மெனக்கெட்டு பேங்க்குக்கு போய் அந்த இடத்துல ஒரு செல்லானை எடுத்து அதை கைகளால் எழுதி ஃபில் பண்ணி ஒரு நீண்ட நெடிய கியூ இருக்கும். அந்த கியூல காத்து நின்று அந்த செல்லானை கொண்டு போய் கொடுப்போம். அந்த இடத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? டேட்டு தப்பா இருக்கு, டினாமினேஷன் தப்பா போட்டிருக்கிறீங்கன்னு சொல்லி அந்த கரெக்ஷன்லாம் சரி செய்துட்டு மறுபடியும் லைன்ல நின்று கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து வருவோம். ஒரு நாள் 2 நாட்களுக்கு பிற்பாடு அந்த குறிப்பிட்ட நபருக்கு அந்த பணம் போய் சேர்ந்து விடும். அல்லேலூயா. இந்த ப்ராசஸ்ல 99% இதுல எந்த விதமான ஒரு பிரச்சனை வருகிறதற்கு வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. ஆனா இப்போ இந்த காலத்துல ஒரு நபர் இன்னொரு நபருக்கு பண பரிவர்த்தனை செய்யணும்னா உட்கார்ந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிடலாம்? கூகுள் பே அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அதுல இருந்து இன்னாருக்கு 15,000 ரூபாய் அனுப்பணும், இன்னாருக்கு 10,000 ரூபாய் அனுப்பணும், இன்னாருக்கு 5,000 ரூபாய் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்த இடத்துல சோஃபா மேல காலுக்கு மேல காலை போட்டு 5,000 ரூபாய் போடுற இடத்துல 50,000 ரூபாய் போட்டு அனுப்பி விட்டுறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய ஆபீஸ்ல ஒரு நபர் இருக்கிறார். அந்த நபர் சொல்ல அது நான் கேட்டேன். அவர் ரொம்ப சோர்ந்து இருந்தார். வழக்கமா ஆபீஸ்ல யாராவது சோர்ந்து இருந்தாங்கன்னா எப்படியாகிலும் இயேசு குறித்து அவர்கிட்ட போய் சொல்லிடலாம்னு சொல்லிட்டு நான் போய் கேட்பேன், பிரதர் என்னாச்சு, ஏன் சோர்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னுடைய தம்பி ஒருத்தருக்கு அவர் மெடிக்கலுக்காக ரொம்ப எமர்ஜென்சியா ஒரு 25,000 ரூபாய் பணம் கேட்டாரு. நான் என்ன பண்ணேன், அந்த நேரத்துல சம்பளம் வாங்கி அப்பதான் வச்சிருந்தேன். அவர் சம்பளம் வாங்கின மறுநாள் கேட்ட உடனே என் தம்பி தானேன்னு சொல்லிட்டு 25,000 ரூபாய் அனுப்புறதுக்கு அவருடைய ஜிபே நம்பரை டைப் பண்ணி நான் அனுப்பினேன். ஆனா அது வேற ஒரு நபருக்கு போயிருச்சு. அல்லேலூயா. அப்போ இது உலகத்துல வாழுகிற மக்கள் எல்லாரும் எதைத்தான் எதிர்பார்க்கிறோம்? சுகபோகமாய் வாழுகிறதைத்தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. முன்ன ஒரு காலத்துல எல்லாம் சபை எப்படி இருக்கும்? ஓலை கொட்டாயில தான் இருக்கும். சபையில இந்த சேர் எதுவுமே இருக்காது. இப்பெல்லாம் இருக்கிற சர்ச்சில் நிறைய பேர் சொல்றாங்க, பிரதர் உங்க சர்ச்சில் ஏசி இருந்தா சொல்லுங்க. ராமன் சொல்லுங்க. உங்க சர்ச்சில் நல்ல இசைக்கருவிகள் இருந்தா சொல்லுங்க. நல்ல இசைக்கருவிகளை வாசிக்கிற கலைஞர்கள் இருக்கிறாங்களா? பாஸ்டர் எவ்வளவு நேரம் மெசேஜ் எடுப்பாரு? அரை மணி நேரத்துக்கு மேல போயிட்டுனா எனக்கு வேலை இருக்கு, அதனால நான் போகணும். ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அப்போ உலக பிரகாரமான காரியத்துல மாத்திரம் பிள்ளைகள் சுகபோகமான காரியங்களை தேடல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சுகபோகமாய் வாழ வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். ஆனா ஒண்ணு மாத்திரம் கருத்துல கொள்ளணும், நம்ம பிரயாசப்படுகிறதற்கு நிச்சயமாய் பலன் உண்டு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தம்பி, ஆராதனையில கலந்து கொள்ளுகிறதுக்கு நேற்று ராத்திரியே வந்தாச்சு. பிரயாசத்திற்கு பலன் உண்டு. இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறோம், உன் பிரயாசத்திற்கு
பலன் உண்டு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எதுவாகனாலும் நமக்கு ஈஸியா ஒரு காரியம் கிடைச்சிருச்சுன்னா நினைச்சுக்கோங்களேன், அது நிறைவான ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்காது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே பாத்திரங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். அவர்கள் சுகபோகமான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு என்னென்ன ஆசீர்வாதங்களை இழந்தார்கள் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாய் எடுத்து வாசிக்கலாம். 2 சாமுவேல் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 1வது வசனம். மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது, ராஜாக்கள் எல்லோரும் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். யாரு? தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். சத்தமா சொல்லுங்க, தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். குறிப்பிட்ட வருஷத்திலே ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படுகிறதான வேளையிலே தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவா இருக்கிறதான அந்த நாட்களிலே அவன் முதலாவது தன்னுடைய குதிரை வீரர்களை ஆயத்தப்படுத்தினான், தன்னுடைய காலாட்களை ஆயத்தப்படுத்தினான், தன்னுடைய இராணுவத்தை ஆயத்தப்படுத்தினான், தன்னுடைய யுத்த வீரர்களை ஆயத்தப்படுத்தி ராஃபாவை முற்றுகை போடுகிறதற்காகவும் அம்மோன் புத்திரர்களை சிறைபிடிக்கிறதற்காகவும் தன்னுடைய ஊழியக்காரர்களையும் பராக்கிரமசாலிகளையும் அவன் யுத்த களத்திற்கு அனுப்பிவிட்டான். ஹல்லேலூயா. அந்த யுத்த களத்திற்கு தாவீது தன்னுடைய டீம் எல்லாரும் என்ன பண்ணிட்டாரு? அவர் அனுப்பிட்டார். நீங்க போங்க, சென்று வா, வென்று வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு? அனுப்பிட்டார். ஆனா ஒரு இடத்துல ஒரு யுத்தம் நடக்குதுன்னா அந்த இடத்திற்கு மிகவும் பிரதானமான ஒருவர் யார் தெரியுமா? அந்த யுத்தத்தின் தலைவர், அந்த படையின் தலைவராகிய தாவீது. அவர் எங்கு இருந்திருக்க வேண்டும்? அவர் யுத்தத்தின் மையத்திலே இருந்து ஒவ்வொரு படை தளபதிகளுக்கும் அவர் தன்னுடைய கர்த்தருடைய பிரசன்னத்தின் மூலியமாய் அவர் கட்டளைகளை கொடுத்திருக்க வேண்டும். அநேக பராக்கிரமசாலிகள் தாவீதுக்கு இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பராக்கிரமசாலிகளையும் தாவீது நீ இங்க போய் நிற்கணும், நீ இப்படி யுத்தம் பண்ணணும், நீ இந்த மாதிரி வியூகத்தை அமைக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டிய தாவீது, வசனம் சொல்லுகிறது, தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். இன்றைக்கு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், நீங்க இருக்க வேண்டிய இடத்துல இல்லைன்னா சம்திங் ராங். ஹல்லேலூயா. நீங்க இருக்க வேண்டிய இடத்துல நீங்க இல்லைன்னா ஏதாகிலும் ஒரு தவறான காரியம் நடப்பதற்கான அடித்தளத்தை நீங்கள் போடுகிறீர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தாவீது இருக்க வேண்டிய இடம் அது போர்க்களம். தாவீது இருக்க வேண்டிய இடம் அது 2 இராணுவங்களும் சேர்ந்து கூடியிருக்கிற ஒரு பள்ளத்தாக்கின் மத்தியிலே தாவீது இருந்து அவன் கட்டளைகளை பிறப்பிக்க வேண்டிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறான். ஆனால் தாவீதோ எங்க இருந்துட்டார்? எருசலேமில் இருந்துட்டார். அப்படி எருசலேமில் இருந்த தாவீதுனுடைய வாழ்க்கையிலே நடந்ததை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். ஒரு நாள் சாயங்காலத்தில் அதாவது தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான் என்று சொன்ன அந்த நாளின் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாய் இருந்தாள். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, இப்ப நம்ம குடும்பத்துல ஒரு போராட்டம்,
நம்முடைய வாழ்க்கையில ஒரு 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 புயல் போல ஒரு காரியம் நடக்குதுன்னு எடுத்துக்கொள்ளுங்களேன். நம்ம அந்த இடத்துல என்ன செய்வோம்? முன்னாடி நின்று அந்த போராட்டத்தை எப்படியாகிலும் லகுவாய் மாற்றி அதிலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம பிரயாசப்படுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபித்து, ஆண்டவரை எப்படியாகிலும் இந்த நோயிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, எப்படியாகிலும் இந்த பண தேவைகளை கத்த நீங்க சந்திங்க, எப்படியாகிலும் எனக்கு ஏற்பட்டிருக்கிறதான இந்த கிரியைகளில் இருந்து, இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பான்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆவிக்குரியவர்களாய் இருக்கும் பட்சத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அமர்ந்திருந்து காத்திருப்போம். உலக பிரகாரமாய் இருக்கிறதான மனிதர்கள் தன்னுடைய சுய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அந்த போராட்டத்தை மேற்கொண்டு அதிலே ஜெயம் பெறுகிறதற்கான காரியத்தை செய்வார்கள். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? பிரைஸ் காட். ஆனால் ஆவிக்குரிய மனிதனாகிய தாவீது அவன் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கிறான் வசனம் சொல்லுது. சமஸ்த இஸ்ரவேலின் ராணுவங்களும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. சமஸ்த இஸ்ரவேலின் ராணுவத்தை நடத்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அரண்மனையில இருந்து தூங்கி கொண்டு படுக்கையில் இருந்து எழுந்திருக்கிறார். அல்லேலூயா. சுகபோகமான ஒரு வாழ்க்கையை விரும்புகிறதான தாவீது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் எல்லோரும் அழைக்கப்பட்ட, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் ஓய்வு நாள் ஆராதனையில எந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று அழைக்கப்பட்டவர்கள்? ஆண்டவருடைய சமூகத்திற்கு வர வேண்டும் என்று அழைக்கப்பட்டவர்கள். அப்ப அந்த ஓய்வு நாளிலே தாவீது எப்படி எருசலேமிலே தங்கியிருந்தானோ அதே போல சுகபோகமா உங்களுடைய படுக்கையிலே, உங்களுடைய வீட்டிலே நீங்க தங்கியிருந்தீங்கன்னா அது பாவத்திற்கு முதல் படியாய் மாறுகிறது. ஒரு ஆமென் சொல்லிடுவோமா? ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய ஸ்தானத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன ஸ்தானத்திலே நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார், ஆமென், என்னுடைய ஸ்தானம் என்ன அப்படின்னு முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் தன்னுடைய ஸ்தானத்தை தெரிந்து கொள்ளாததினால தான் நம்முடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் ஏற்படுகிறது. தாவீது என்கிறதான பேரரசன் அவன் தன்னுடைய ஸ்தானத்தை அவன் தெரிந்து கொள்ளாமல் போனான். ஆரம்பத்தில் ஆண்டவருக்காக வைராகியமாய் பெலிஸ்தர்களிடத்துல ஆண்டவருக்காக எதிர்த்து நின்னான். கோலியாத்தினிடத்துல ஆண்டவருக்காக எதிர்த்து நின்னான். அப்படி அநேக யுத்த வீரர்களுக்காக, அநேக பராக்கிரமசாலிகளை ஆமென் எதிர்த்து நின்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதான தாவீது நாட்கள் போக 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 அந்த ஆதி அன்பை விட்ட இந்த தாவீது இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம எங்க இருக்கிறார்? எருசலேமிலே தங்கி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லிடுவோமா? எருசலேமிலே தங்கி இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்க. ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொன்னார். என்னன்னா, நிறைய விசுவாசிகள் சபைக்கு வந்துட்டாங்க. சபைக்கு வந்ததற்கு பிற்பாடும் உள்ளுக்குள்ள ஆண்கள் பகுதியில் நிறைய சேர் காலியா இருந்துச்சு, இப்ப இருக்கிறது போல. ஆனா அவர் இங்கிருந்து பிரசங்கிக்கிறதான வேளையில் அவர் எட்டி பார்க்கிறார். அந்த ஜன்னல் வழியா நிறைய ஆண்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, வாசல்லயே ஒரு 50-60 சேர் போட்டிருக்கிறாங்க. ஒரு கத்தோலிக்க சபையை சார்ந்த ஒரு போதகர் பிரசங்கம் பண்ணுகிறதான வேளையில அவர் அங்கிருந்து சொன்னார், பிரதர், வெளியில இருக்கிறவங்களுக்காக இந்த சத்தம், உள்ள இடம் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க வெளியில உட்காரலாம். ஆனா உள்ள நீங்க உட்கார்ந்ததற்கும் பிற்பாடு மீதியா இருக்கிற அநேக நாற்காலிகள் இருக்கு. அப்போ உன்னுடைய ஸ்தானத்தை நீ தெரிந்து கொண்டு உட்கார வேண்டிய இடத்துல உட்கார்ந்தா தான் உன் வாழ்க்கையில நன்மை உண்டாகும். அப்படின்னு உட்காரலைன்னா உன் குடும்பத்துக்கு சாபம் வரும்னு சொன்ன உடனே ஒருத்தர் ஓடி வந்துட்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு சில நேரத்துல எதைத்தான் கையில எடுக்கணும்? இயேசுநாதரை போல சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இன்னைக்கு நம்முடைய ஸ்தானத்தை நாம் அறிந்து கொள்ளணும். நம்ம ஒரு பகுதியில வேலை செய்யறோம், ஒரு கம்பெனியில வேலை செய்யறோம்னா அந்த வேலைக்கான ஸ்தானத்தை நாம் அறிந்து கொள்ளணும். ஒரு கம்பெனியில நீங்க ஒரு எக்ஸிகியூட்டிவா இருக்கிறீங்கன்னா அந்த எக்ஸிகியூட்டிவா இருக்கிற வேலைக்கான ஸ்தானத்தை நீங்கள் அறிந்து கொண்டு வேலை செய்தா தான் அந்த முதலாளி உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஊழியத்தில் நீங்கள் உங்களுடைய ஊழியத்திற்காக, ஆண்டவருக்காக நீங்க இணைத்து கொண்டு பட்டு இருக்கிறீங்கன்னா அந்த ஊழியத்தில் உங்களுடைய ஸ்தானத்தை நீங்கள் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து புரிந்து கொள்ளாம எனக்கு நேரம் கிடைச்சா நான் ஊழியம் பண்ணுவேன். ஆரம்பத்துல எத்தனை பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்கன்னு கேட்கும் பொழுது உற்சாகமா எழுந்து நின்றுட்டு வர வர மாமியார் கழுத போலான கதை போல நாட்கள் 2 வாரம் தொடர்ந்து வந்துட்டு 3வது வாரம் என்ன பண்ணல, ஆள தாவீதோ ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்த அந்த தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டார். அப்ப இருக்கும் பொழுது அது பாவத்தை சம்பாதிப்பதற்கான வழிவாசலை உண்டு பண்ணுகிறது. இருக்க வேண்டிய இடத்துல இல்லாததான அந்த தாவீது அவனுடைய வாழ்க்கையில செய்த முதல் பாவம்,
அவனுடைய வாழ்க்கையில செய்த முதல் பாவம் கர்த்தருக்கு விரோதமாகவும் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாகவும் பரலோகத்திற்கு விரோதமாகவும் தாவீது செய்த முதல் பாவம் என்ன தெரியுமா? பத்சேபாள் இடத்துல பாவம் செய்தானே, அது அல்ல. அவன் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் இருந்ததுனால தான் மற்ற பாவங்கள் உண்டானது. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நம்ம ஏதாவது ஒரு பாவம் செய்து அந்த பாவத்தினுடைய சம்பளமான ஆவிக்குரிய மரணத்தை பெற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு நான் முதல்ல ஒரு பாவம் பண்ணி விழுந்துட்டேன்னு அந்த பாவத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா இது முதல் பாவத்தினுடைய விளைவு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தாவீது செய்த முதல் பாவம் தன்னுடைய ஸ்தானத்தை அறிந்து கொள்ளாமல், அவன் இருக்க வேண்டிய இடத்திலே இல்லாமல், அவன் எருசலேமிலே அவன் சுகித்து சுகபோகமான ஒரு வாழ்க்கையை தேடிக்கொண்டு தன்னுடைய படுக்கையை நேசித்து கொண்டிருந்ததனாலே அந்த பாவத்தினுடைய பூரணம் பத்சேபாள் இடத்திலே வெளிப்பட்டது. ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? எனது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். ஊழியத்தில் மாத்திரம் அல்ல, உங்களுடைய குடும்பத்திலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்தை நீங்கள் எவ்வளவு கண்ணும் கருத்துமாய் நீங்கள் கடைபிடித்து நடக்கிறீர்களோ அவ்வளவு பாவத்திலே விழாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை நேர்வழியாய் நடத்துவார். ஹல்லேலூயா. ஒரு தகப்பனார், ஒரு குடும்பத்தை நடத்துகிறதான தகப்பனார் ஒரு பாஸ்டர் கிட்ட இப்படியாய் வந்து கேட்கிறார். அது என்ன கேட்கிறார் தெரியுமா? அந்த மனைவி, அந்த தகப்பனாருடைய மனைவி காலையில 10 மணிக்கு அவங்க வீட்டை விட்டு கிளம்புவாங்களாம். கிளம்பி ஆலயத்துல வந்து நாள் முழுக்க அவங்க ஜெபித்துக்கிட்டே இருப்பாங்களாம். நாள் முழுக்க ஜெபித்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஜெபிப்பாங்களாம், பாடுவாங்களாம். பெண்கள் ஜெபத்துல அவங்கள பார்க்க முடியும், வாலிபர் ஜெபத்துல அவங்கள பார்க்க முடியும். எல்லா ஆராதனை முடித்ததற்கு பிற்பாடு சேரெல்லாம் அடுக்கி கிடுக்கி போட்டுட்டு பெருக்கி எல்லாத்தையும் வச்சுட்டு ராத்திரி 10 மணிக்கு தான் அவங்க வீட்டுக்கு போவாங்களாம். ஹல்லேலூயா. உடனே அந்த கணவனார், அவர் ரொம்ப மாசம் காத்திருந்து பொறுமையா இருந்து பொறுத்து அந்த பாஸ்டர் கிட்ட டைரக்டா வந்துட்டாராம். பாஸ்டர், எனக்கு நீங்க வந்து ஒரு நன்மை செய்யணும். என்ன நன்மை செய்யணும் பிரதர்? சொல்லுங்க, நான் செய்ய ஆயத்தத்தோடு இருக்கிறேன். எனக்கு அடுத்த மாசத்துக்குள்ள ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். என்ன பார்த்து? பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா என்னுடைய மனைவி, நீங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அந்த மனைவி என்ன பண்றா? காலையில 9 மணிக்கு பேகை தூக்கிட்டு வந்துட்டா, டம்குன்னு சர்ச்சுக்கு வந்துட்டா. சர்ச்சுக்கு வந்துட்டு வீட்டுக்கு எப்பதான் போறா? ராத்திரி 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வரா. 3 பிள்ளைங்க பெத்துக்கிட்டாச்சு. பிள்ளைங்களுக்கு சாப்பாடு யார் போடுவா? அல்லேலூயா. பிள்ளைங்க சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க, நானும் சாப்பாடு இல்லாம இருக்கிறேன். அப்போ ஒரு குடும்பத்துக்கு 2 பகுதி அவசியம். ஒன்று ஆவிக்குரிய பகுதி, ஒன்று உலக பிரகாரமான பகுதி. ஆவிக்குரிய பகுதிக்கு இந்த மனைவியை வச்சுக்கிறேன். உலக பிரகாரமான ஒரு காரியம், என் பிள்ளைங்களுக்கு சோறாக்கி போடணும், என்னுடைய ட்ரெஸ்ஸை துவைச்சு போடணும், இந்த மாதிரி காரியத்துக்கு எனக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து என்ன பண்ணுங்க. அல்லேலூயா. அந்த பாஸ்டர் பதறிட்டாரா? ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கூட நிறைய பாஸ்டர் அவங்க கிட்ட வர அந்த பிரச்சனையை பார்த்து பதறிடும். இப்படி எல்லாமா சண்டை இழுத்துட்டு வருவீங்க? ஆவிக்குரிய சபையில் இருக்கிற பிள்ளைங்க இப்படி எல்லாமா சண்டை இழுத்துட்டு வருவீங்க? ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே கூப்பிட்டாராம். மா, நீ வந்து சபையை பெருக்கிற, சபையில ஊழியம் பண்ற, நான் எப்பப்பெல்லாம் சபையில வந்து பார்க்கிறேனோ உன்னுடைய முகத்தை என்னால பார்க்க முடியுது. ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனால் முதல்ல உன் குடும்பத்தை பார்க்க வேண்டியது உன் கடமை. உன் ஸ்தானம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? குடும்பத்திலிருந்து. நான் என்னுடைய மனைவியோடு கூட பேசும்பொழுது நான் எப்பவுமே சொல்லுவேன், முதல்ல குடும்பத்தை கட்ட முடியலன்னா ஏசப்பாவுடைய ராஜ்யத்தை எப்படி நம்ம கட்ட முடியும்? அல்லேலூயா. அதனால வாரத்துக்கு ஒரு நாள் நானும் என்னுடைய மனைவியும் வெளியில போயிட்டு எங்களுடைய மனசுல இருக்கிற எல்லா காரியத்தையும் நல்லா பேசி ஆராய்ந்ததற்கு பிற்பாடு தான் அடுத்த வாரத்துக்கான ஊழியத்தை செய்கிறதற்கான பலனை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ குடும்பத்தை நடத்துகிற குணசாலியான ஸ்திரீகள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஸ்தானத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய பொம்பளைங்க, நிறைய லேடிஸ் அடுப்பை பத்த வச்ச பல வருஷங்கள் ஆகுது. நான் சொல்றது உண்மைதானாமா? உண்மைதானா இல்லையா? தப்பா இருந்துச்சுன்னா பாஸ்டர் தப்பா சொல்றீங்கன்னு சொல்லுங்க. பிள்ளைங்க பெத்தாச்சு, ஆனா பிள்ளைங்களுக்கு சோறு போடுறதுக்கு யாரும் இல்லை. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு யாரோ சோறு போடுறாங்க. அப்ப அந்த பிள்ளைகள் யாரோ ஒருத்தங்களை தான் அம்மா அப்பான்னு கூப்பிடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ கடைசியில வந்து பாஸ்டர், என் பிள்ளைங்க என்ன மதிக்க மாட்டேங்குது பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்.
பாஸ்டர் என் பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஒத்த ரூபா இந்த தாயேன்னு தர மாட்டேங்கிறாங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க. ஏதோ ஆவி பிடிச்சிட்டு, ஆவி பிள்ளைங்களுக்கு பிடிக்கல. ஆமீன் வந்திருக்கணும், ஒரு அல்லேலூயா வந்திருக்கணும். அப்ப நம்ம ஸ்தானத்திலே நம்ம நிலைத்து நிற்க வேண்டும். படிக்கிற பிள்ளைங்க நம்ம கரெக்டா படிச்சா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? வேலை செய்யற இடத்துல அந்த ஸ்தானத்துல நம்ம உறுதியாய் உண்மையா இருந்தா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? மாதம் சம்பளம் என்கிற ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே போல குடும்பத்தில இருந்து ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகள், அன்பு என்கிறதான நன்மைகள், அரவணைப்பு என்கிறதான நன்மைகள், ஆசீர்வாதம் என்கிறதான நன்மைகள், பராமரித்தல் என்கிறதான நன்மைகள், அது எங்க தான் கிடைக்கும் தெரியுமா? குடும்பத்துல நாம் நம்முடைய ஸ்தானத்துல நிலைத்து நிற்கிற வேலையில மாத்திரம் தான் கிடைக்கும். கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமேன் சொன்னா போதுமா? பாத்துக்கங்க. ஹல்லேலூயா. தாவீதோ ஸ்தானத்தை மறந்து எருசலேமிலே இருந்து விட்டான். அதனால அவன் பண்ண முதல் பாவம் என்னது? ஸ்தானத்தை மறந்தது முதல் பாவம். இரண்டாவது பாவம் தான் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வரச் சொன்னான். பத்சேபாளை அழைத்து வரச் சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோடு சயனித்தான். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் தெரிந்து கொள்ளணும், முதல்ல ஒரே ஒரு பாவத்தினுடைய சுவடுகளை நம்ம பார்த்துட்டோம்னா, அந்த பாவம் எப்பேற்பட்டதான பாவம் தெரியுமா? நம்மை முழுவதுமாய் அதற்குள்ளே இழுத்து கொண்டு விடும். நான் உங்களுக்கு ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்ல பிரயாசப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இது நிமித்தம் உங்களோடு கூட இடைப்படட்டும். ஒரு யூதன் அந்த யூதன் தன் சம்பாதித்த பொருட்களை இன்னொரு நாட்டுக்கு கொண்டு சென்று வியாபாரம் செய்து அதன் நிமித்தம் இரட்டிப்பான நன்மைகளை ஈட்டுகிறதற்காக தன்னுடைய ஒட்டகத்தின் மேல் சேணம் வைத்து அந்த பொருட்கள் எல்லாவற்றையும் ஒட்டகத்தின் மேல் ஏற்றிக்கொண்டு அந்த ஒட்டகத்தின் மேல் அவரும் உட்கார்ந்து கொண்டு பாலைவனத்தினுடைய ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு அவர் கடப்பதற்காக அந்த ஒட்டகத்தின் மேல் அவர் பிரயாணம் படுகிறார். அல்லேலூயா. அப்படி பிரயாணம் படுகிறதான வேளையில பகல் முழுக்க அவர்கள் பிரயாணப்படுவார்கள். ஏன்னா பகல்ல டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும், ராத்திரியில பாலைவனத்துல -10 -20 அப்படிங்கிற டிகிரி செல்சியஸ் இருக்கும். பகல்ல கூட நம்ம பாலைவனத்துல வாழ்ந்து விடலாம், ராத்திரியில பாலைவனத்துல வாழ முடியாது. பகல்ல தன்னுடைய பிரயாணத்தை மேற்கொண்டதான அந்த யூதன் ராத்திரி 6 மணி ஆயிட்டுன்னா ஒரு கூடாரத்தை அமைத்து கொண்டு அந்த கூடாரத்தினுடைய வாசல்ல அந்த ஒட்டகத்தை கட்டி கொண்டு அந்த கூடாரத்திற்குள்ள சில விறகுகளை எரித்து அதற்குள்ளே அவன் குளிர் காய்ந்து கொண்டிருப்பான். அந்த ஒட்டகம் வெளியில இருந்து அந்த பனியில என்ன பண்ணிட்டு இருக்கு? உட்கார்ந்துட்டு இருக்கு. உள்ள யாரு இருக்கிறா? கதகதப்பா பாதுகாப்பான இடத்துல யாரு இருக்கிறார்? ஒரு யூதன் இருக்கிறான். அந்த ஒட்டகம் முதல்ல என்ன பண்ணுச்சா? தன்னுடைய நுனி மூக்கை மாத்திரம் அந்த கூடாரத்திற்குள்ள விட்டு, இந்த மூக்கிலையாவது கொஞ்சம் எனக்கு சூடு கிடைக்கட்டும், எனக்கு ரொம்ப குளிரா இருக்கு, கதகதப்பு தேவைன்னு நுனி மூக்க மாத்திரம் தான் கொண்டு வந்து கூடாரத்துக்குள்ள விட்டுச்சான். விட்ட உடனே அந்த யூதன் தன்னுடைய கரங்களில் இருக்கிற ஒரு கட்டை எடுத்து மூக்கில ஒரு அடி அடிச்ச உடனே அந்த ஒட்டகம் சொல்லுச்சா, எனக்கு இந்த மூக்க வச்சுக்கிறாவது என்ன பண்ணுங்க, எனக்கு இடம் கொடுங்க, நான் காலமெல்லாம் உங்களை சுமக்கிறேனே, நீங்க சொன்ன இடத்துக்கெல்லாம் நான் போகிறேனே, எனக்கு மூக்க மாத்திரம் என்ன பண்ணிக்கிறேன், கூடாரத்துக்குள்ள சொல்லுங்க வச்சுக்கிறேன். சரி ஓகே, நீ எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கிற, உன் மூக்க மட்டும் என்ன பண்ணிக்க வச்சுக்க. அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஆயிட்டு மூக்கு அப்படியே மண்டை மாத்திரம் உள்ள வந்துச்சு. மண்டை மாத்திரம் உள்ள வந்த உடனே அந்த யூதன் சொன்னா, நீ என்ன இங்க வந்துட்ட, கொஞ்சம் எனக்கு இடம் கொடுங்க, என் தலையை மாத்திரம் என்ன பண்ணிக்கிறேன், உள்ள வச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிட்டதுக்கு அப்புறம் அதனுடைய கழுத்தும் உள்ள வந்துச்சான். கையை தூக்குனா என்ன வந்துடணும், கூட என்ன வந்துடணும், ஆமா கழுத்தும் உள்ள வந்துருச்சான். இன்னும் ஒரு 2 மணி நேரத்தை கழுத்து பார்க்கிறதான வேளையில அந்த ஒட்டகம் முழு உடம்பையும் சுருக்கி கொண்டு அந்த கதகதப்பான கூடாரத்துக்குள்ள வந்து அந்த யூதனை எட்டி உதைத்து வெளியில தள்ளி விட்டுருச்சான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அந்த யூதன் என்ன தெரியுமா சொல்லுவான்? அவனுடைய பாவம் தவறு எங்க ஆரம்பிக்குது? மூக்க ஓகே சொன்ன பாத்தீங்களா? மூக்குக்கு ஓகே சொன்ன உடனே அவன் பாவம் ஆரம்பிச்சிருச்சு, அவனுடைய வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுடைய ஸ்தானத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஏதாகிலும் ஒரு சிறிய தவறு ஸ்தானத்திற்கு விரோதமாய் வருகிறதுனா
பாவத்தினுடைய பிறப்பிடம் ஆரம்பமாகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் எச்சரிக்கையா இருக்கணும். என்ன வேணாலும் நடந்தாலும் என் ஸ்தானத்திலிருந்து நான் விலக மாட்டேன். நான் குடும்பத்திற்கு தலைவியா இருக்கிறேன், நான் பிள்ளைகளுக்கு தாயா இருக்கிறேன், என்னுடைய கணவனுக்கு மனைவியா இருக்கிறேன், ஒரு கம்பெனியில நான் முதலாளிக்கு தொழிலாளியா இருக்கிறேன், ஒரு ஊழியத்திலே நான் உடன் ஊழியனா இருக்கிறேன். என் ஸ்தானத்தை என்ன நிலைமையில் விட்டுவிடக் கூடாது. அல்லேலூயா. நேரம் கிடைச்சா கொஞ்சம்னு சொல்லி அப்படியே அந்த யூதன் வெளியிலே துரத்தப்பட்டது போல பிசாசு உங்களை வெளியே துரத்தி விடுவான். அந்த ஸ்தானத்தில் இருந்து வெளியில துரத்திடணும்னு தான் பிசாசு போராடும். வசனம் சொல்லுகிறது, தன் ஸ்தானத்தில் இருந்து விலகி ஓடுகிறவன் குருவியை போல, ஒரு இருக்க இடமில்லாத குருவியை போல அலைந்து திரிகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ ஸ்தானம்ங்கிறது ரொம்ப முக்கியமா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கென்று ஆண்டவர் நிறைய இடத்திலே ஸ்தானத்தை வைத்திருப்பார். நல்ல கணவனாய், நல்ல மனைவியாய், நல்ல பிள்ளைகளாய், நல்ல உடன் ஊழியர்களாய், நல்ல வேலை செய்கிற வேலை தொழிலாளியாய், நல்ல முதலாளியாய் நிறைய ஸ்தானத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஸ்தானத்திலிருந்து நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அந்த ஸ்தானத்தை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டதினாலே பாவத்தினுடைய பிறப்பிடம் அந்த எருசலேமில் இருந்த தாவீதனுடைய வாழ்க்கையிலே இரண்டாம் படியாக பச்சைப்பான இடத்துல வேசித்தனத்தின் பாவத்தை செய்கிறதற்கு அது அவனை தள்ளிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அதோட விட்டுருச்சா? அந்த ஒரு பாவத்தோட விட்டுருச்சா? அடுத்து வாசிக்கலாம் 14வது 15வது வசனம். காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே, மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்களேன், தாவீதுக்காக உயிரையே கொடுக்கிற அளவிற்கு ஒரு பராக்கிரமசாலி தாவீதோடு கூட இருந்தான். அவனுடைய பெயர் தான் உரியா. அந்த உரியாவுடைய மனைவியின் இடத்துல தாவீது எருசலேமிலே இருந்தது நிமித்தம் அவன் சலனம் கொண்டு அவன் பாவத்திற்குட்பட்டான். அந்த பாவம் வெளிப்பட்டு விடுமோ என்று சொல்லி அந்த உரியாவை எப்படியாகிலும் கொலை செய்து விடணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய கைகளிலேயே அந்த மரண சாசனத்தை எழுதி கொடுத்து அனுப்புறான். அதே போல அந்த உரியா அந்த போர் மும்முரமாய் நடக்கிற இடத்துல அவனை அமலேக்கியர்கள் அடிக்க வரும் பொழுது அந்த போரிலே அவனோடு கூட இருக்க வேண்டியவர்கள் அவனை விட்டு தாவீதுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவனை விட்டு விலகுகிறார்கள். அவன் அதே இடத்துல செத்தான். கொலைகார பாவி. இப்ப தாவீது முதல்ல எல்லாரும் நம்ம நினைக்கிறோம் அவன் விபச்சார பாவத்தை செய்தான், அது அவனுடைய முதல் பாவம்னு நம்ம நினைக்கிறோம். இரண்டாவது, தாவீது கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற கர்த்தருடைய பிரமாணத்தை மீறி உரியாவை கொலைக்கு ஒப்பு கொடுத்தான் என்ற பாவத்தை தாவீது செய்தான் என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மைதான். ஆனால் முதலாவது பாவம் எங்கு உற்பத்தியானது என்று சொன்னால், தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். அவன் எருசலேமிலே இருந்ததுனால தான் அவனுடைய வாழ்க்கையில பாவம் படிப்படியாய் வளர்ந்தது, பூரணமாய் நின்றது. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன தருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தானம் ரொம்ப 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 முக்கியம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானம் அது சிறிய ஸ்தானமாக கூட இருக்கட்டும். இப்ப நம்முடைய சபையிலேயே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சில ஸ்தானத்தை கொடுத்திருப்பார். சபையை பெருக்கிறதுக்கான ஒரு ஸ்தானம், அதற்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், சபையை பராமரிக்கிறதற்கான ஒரு ஸ்தானம், சபையில் இருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தருக்கு நேராய் வழி நடத்துகிறதற்கான ஊழியன் என்கிறதான ஒரு ஸ்தானம், கர்த்தருடைய பிள்ளைகளை ஆராதனைக்கு நேராய் வழி நடத்துகிறதற்கு ஆராதனை வீரன் வீராங்கனை என்கிறதான ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானத்திலே என்ன வந்தாலும் நான் நிலைத்து நிற்பேன் என்று சொல்லுகிறவர்களிடத்துல பாவம் எட்டி கூட பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன் தைரியமாய், நாம் இருக்க வேண்டிய இடத்துல இல்லைன்னா something wrong going to be happen. ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு பெரிய ஆபத்து உங்களுடைய வாழ்க்கையில நடக்க இது அச்சாரமா இருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவான், நீங்க போயிட்டே இருங்க நான் பின்னாடி வந்துடுறேன்னு சொல்லுவான்.
நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டே இருங்க சார், நான் என்ன பண்ணிடுறேன், நீ பின்னாடியே போயிருவேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய ஸ்தானத்தில் நிற்கணும். என்ன நடந்தாலும் நான் முன்னாடி நிக்கணும். என்னுடைய ஸ்தானம் அது சிறியவையா இருந்தாலும் சரி, பெரிய ஸ்தானமாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்தானத்திலே நான் நிற்கும் பொழுது மாத்திரமே நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். சுகபோகமான வாழ்க்கையை ஆசைப்பட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாம். 8 மணிக்கு தானே ஆராதனை, மெசேஜ் 9:30 மணிக்கு தானே பாஸ்டர் கையில மைக்க கொடுப்பாங்க. 9:15 போய் என்ன பண்ணிடலாம், அந்த தாவீதை போல படுக்கையை நேசித்து கொண்டு என்று சொன்னால் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை அல்லேலூயா முடக்கி கொள்ளட்டும், பாவம் உன் வாசல் படியில் படுத்திருக்கும். இந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்களுக்கு இந்த சத்தியம் கசக்கும், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இந்த சத்தியம் இனிக்கும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? பாஸ்டர் இப்படி பேசுறாரே, ஆண்டு எனக்கு தெரியும், என் ஆண்டவர் அவர் என்ன ரொம்ப நேசிக்கிற ஆண்டவர். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை மாத்திரம்தான் அவர் அழைச்சிட்டு வருவார். அல்லேலூயா. ஆமா, என்ன ரொம்ப நேசிக்கிற ஆண்டவர். நான் அவரை நேசிக்கிறத காட்டிலும் 100 டைம்ஸ் என்ன அதிகமாக நேசிக்கிறார். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் நேசிக்கிறத காட்டிலும் 100க்கு 100 அதிகமா என்னை அவர் நேசிக்கிறார். என்னை ஒருபோதும் பாவத்தில் ஆண்டவர் விட மாட்டார். அல்லேலூயா. அப்ப இந்த ஸ்தானத்தை நீங்க என்ன செய்து விடாதீர்கள். ஆமென். குடும்ப தலைவிக்கு ஒரு ஸ்தானம் இருக்குமா? குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு, ஊழியர்களுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு. நம்ம வேலை செய்கிறோம், ஊழியர்கள் வேலை ஸ்தானத்தில் இருக்கிற ஊழியம் பண்ணுகிற நமக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு. முதலாளிகளா இருக்கிறோம், முதலாளிகளுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு. அந்த ஸ்தானத்துக்காக எதை வேணாலும் நீங்க விடலாம், ஆனா எதற்காக அந்த ஸ்தானத்தை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், இயேசுவுக்காக எதை வேணாலும் விடலாம், ஆனா எதுக்காகவும் இயேசு என்ன பண்ணிடாதீங்க. அந்த இயேசுவை நம்ம ஹானர் பண்றது போல, நாம் ஆராதிக்கின்ற சேனைகளின் பரிசுத்தரை கனம் பண்ணுகிறது போல நம்முடைய ஸ்தானத்தை நாம் கனம் பண்ண வேண்டும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல நடக்கிறது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடு வந்த உடனேயே விவாகரத்து. பிரைஸ் காட். ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்துட்டா போதும், நம்ம எழுதிக்கலாம், அங்க போயிடலாம், இங்க போயிடலாம், இனி நான் அப்படி இல்லை, நீ நான் இப்படி இல்லை, உன் வழி நீ பார்த்துக்கோ, இனி என் வழி. நம்முடைய ஸ்தானம், நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய ஒரு 50 வருஷத்திற்கு முன்னாடிலாம் விவாகரத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கனாலே அவர்கள் பெரிய பாவத்தை செய்கிறதற்கு அடித்தளமா இருக்கிறார்கள்னு அர்த்தம். இந்த காலத்துல தான் இந்த நிறைய வாலிப பிள்ளைங்க என்ன பண்றாங்க, இஷ்டத்துக்கு பிடிக்கலையா ஸ்தானம், நம்முடைய ஸ்தானத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது, விலகவே கூடாது. கணவன் என்கிற ஸ்தானம், ஆண்டவர் உன்னை நேசித்து உன்னை ஆசீர்வதிக்க கொடுத்த நல்ல மனைவி, உன்னை நேசித்து உன்னை ஆசீர்வதிக்க கொடுத்த நல்ல கணவன், காரியத்துல நம்ம உண்மையா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லிடுவோமா? பிரைஸ் காட். அப்ப நம்ம ஸ்தானத்தை தெரிந்து கொள்ளணும். தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான், அது போல நாமும் படுக்கையை நேசிக்க கூடாது. இந்த நேரம்னா நேரம் கரெக்டா கீப் அப் பண்ணுங்கம்மா. ஏன்னா நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய கரங்களிலே 2 காரியங்கள் உண்டு. முதலாவது, உங்களையும் என்னையும் தன்னுடைய உள்ளம் கைகளிலே அவர் பொறித்து வைத்திருக்கிறார், வரைந்து வைத்திருக்கிறார். இந்த கைகளை பார்த்த உடனே நரேன் பால், என்னுடைய பெயர் ஆண்டவர் அவருடைய உள்ளம் கைகளிலே பொறித்து வைத்திருக்கிறார். நம்முடைய சிஸ்டர் எப்சிபா ராஜாத்தி, அவங்களுடைய பெயரை கர்த்தர் கரங்களிலே பொறித்து வைத்திருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் அப்படியாய் நம்மை நேசிக்கிறார். அதே போல வசனம் சொல்லுகிறது, காலங்கள் கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது. உங்களை இயேசு எப்படி நேசிக்கிறாரோ அதே போல காலங்களையும் கர்த்தர் நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். காலங்களையும் கர்த்தர் நேசிக்கிறார். அப்ப இந்த காலத்திற்கு நம்ம என்ன செய்யணும், வேல்யூ கொடுக்கணும். இந்த நேரத்திற்கு நாம் கனத்தை கொடுக்கணும். எனக்கென்று இந்த நேரம் இருக்கு. 1 மணிக்கெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துடணும்னா 1 மணிக்கு என்ன செஞ்சு முடிச்சிடணும், கொடுத்துடணும். ஸ்தானம், நம்முடைய ஸ்தானத்துல நம்ம நிற்கணும். பிள்ளைங்க 2-3 தடவை பார்க்கும் இல்லையா, அடுத்து யார் சாப்பாடு கொடுக்குறாங்களோ அவங்க அம்மானு கூப்பிட்டு போய்கிட்டே இருக்கும். அப்புறம் என்ன பண்ணணும், சர்ச்சுக்கு வந்து அல்லேலூயா
இந்த தருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஸ்தானம் உங்களுக்கு தெரியும் தானே? நான் புதுசா சொல்லணும்னு இல்லை. முதலாவது அந்த ஸ்தானத்திலே நீங்கள் உறுதியாய் நிற்கும் பொழுது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழுகிறதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஆமீன். இரண்டாவது, இன்னொரு நபரை உங்களுக்கு முன்பாக நான் நிறுத்த விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 29, 30வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரமனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் தன்னுடைய அரண்மனையில் அவன் உலாவிக் கொண்டிருக்கிறான். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், அவன் சொன்னது பாருங்க, உலாவிட்டு அவன் சொல்றான், இது என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினாலே உண்டாக்கப்பட்டது. என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இவர் ராஜா. இவர் யாரு? ராஜா. அவனுடைய பெயர் சொல்ல கேட்கலாம், நேபுகாத்நேச்சர். அந்த ராஜாவிற்கு எவ்வளவோ ஜோலி இருக்கும், எவ்வளவோ வேலை இருக்கும். தன்னுடைய படை வீரர்களுடைய எண்ணிக்கைகளை பார்க்கணும், தன்னுடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்கணும். தன்னுடைய ராணுவத்தை அவர் லக்கம் பார்த்து அந்த ராணுவத்திற்கு தேவையான காரியங்களை அவர் கொடுக்கணும். ஏதாகிலும் அவருடைய ராஜ்யத்தில் குறை இருக்கும் என்று சொன்னால் அந்த குறைகளை அவர் நிவர்த்தி செய்ய பிரயாசப்பட வேண்டும். அப்படிப்பட்ட தன்னுடைய ஸ்தானத்தில் இருக்கிறதான அந்த நேபுகாத்நேச்சர் தன்னுடைய ராஜ்யத்தின் அரண்மனையிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறாராம். எங்க இருக்க வேண்டிய ஆள் எங்க இருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் இருக்க வேண்டிய ராஜா எங்க இருக்கிறாரு? பிரைஸ் காட். அவர் சிங்காசனத்தில் இருக்க வேண்டிய நபர் அரண்மனையின் பலகணியிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். சரி, உலாவுனதுதான் சரின்னு பாருங்களேன். அந்த உலாவுனது நிமித்தம் அவர் சொல்லுகிறார், இது என் வல்லமையினால் நான் கட்டினதான மகா பெரிய பாபிலோன். வாசிக்க கேட்கலாம் அந்த வசனத்தை. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. முதல்ல இருக்க வேண்டிய இடத்துல அவர் இல்லாம இருந்து அவர் பால்கனியில வந்து அவருடைய ராஜ்யத்தை சுத்தி பார்க்கிறார். சுத்தி பார்த்துட்டு அவருக்குள்ள பெருமை என்கிறதான ஒரு பாவம் வருது. ஒரு முறை என் ஆண்டவர் என்னை நேர்த்தியாய் நடத்துகிறதற்கு இது ஒரு சாட்சி. ஒரு நாள் இந்த நம்ம பழைய சர்ச்சில் நாங்க தங்கி கொண்டிருந்தோம். அப்போ நான் இப்படி வந்து இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய சபையை சார்ந்த ஒரு நபர் வந்து ரொம்ப நாள் அவர் சபைக்கு வரல. ஒரு சில மாதங்கள் அவர் சபைக்கு வராமல் இருந்து புதுசா வராரு. இவ்வளவு பெரிய சபையை ஆண்டவர் கட்டி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற காரியத்தெல்லாம் பார்த்துட்டு அவர் வியந்துட்டு என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன பிரதர் இப்படி வியந்து பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பிரதர் சொன்னார், இந்த இடத்த நான் குண்டும் குழியுமா முற்கள் இருக்கிற செடிகளாய் நிரப்பி இருக்கிற ஒரு இடமா ஒரு நாள்ல பார்த்தேன். ஆனா இப்போ இவ்வளவு பெரிய சபையாய் எல்லா வேலையும் 95% முடிவு பெற்ற ஒரு சபையாய் நான் பார்க்கிறேன். அதை பார்த்துட்டு அப்படியே அண்ணே நான் உங்களை பார்க்கிறேன், இந்த ஒரு மனுஷனால தான் இவ்வளவு நடந்துதா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். இதே வார்த்தை சொன்னார், கூட்டல குறைக்கல பலிபீடத்துல இருந்து, இந்த மனுஷனால இவ்வளவு முடிஞ்சுதா. உடனே எனக்குள்ள ஒரு பெருமை, நம்மளாலதான் நடந்ததா. என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறவர் சொன்னார், இது என்னால் உண்டானது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அந்த சிந்தை என்னுடைய வாயின் மூலியமாய் வெளிவருகிறதற்கு முன்பாகவே கர்த்தனுடைய உதடின் மூலியமாய் சொன்னார், இது தேவனுடைய கிருபை பிரதர், இது தேவனுடைய கிருபை பிரதர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கொஞ்சம் உயர்த்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் கொஞ்சம் உயர்த்திட்டாருன்னா யாராவது கேட்பாங்க, பிரதர் எப்படி பிரதர் இப்படி நடந்துச்சு? ஹார்ட் ஒர்க் பிரதர். ஹார்ட் ஒர்க்னா ஹார்ட் ஒர்க். நைட்டு ஃபுல்லா என்ன பண்ணல பிரதர்? தூங்கவே இல்லை பிரதர். இந்த காரியத்திற்காக ரொம்ப பிரயாசப்பட்டேன் பிரதர். எத்தனையோ பேர் வந்தாங்க போராட்டத்துக்கு, ஆனா நான் என்ன பண்ணேன்? ஹார்ட் ஒர்க்ல நிலைச்சு நின்னேன் பிரதர். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன நடந்தாலும் நான் இல்லை, என் பேலன் இல்லை,
என் தாளந்தில்ல எல்லாம் கிருபை அப்படின்னு சொல்ற ஒரு இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. நான் இல்ல, என் தேவனே. ஹல்லேலூயா. பவுல் சொன்னார்ல, நான் இல்ல, எனக்குள்ள இருக்கிற இயேசுவே. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நேபுகாத் நேச்சர் அவர் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம இந்த பால்களில் நின்று பார்க்கிறார். அவருக்குள்ள பிசாசு பாவத்தை உணர்வை கொடுக்கிறான். இது என்னுடைய வல்லமையினால், என்னுடைய பராக்கிரமத்தினால் கட்டப்பட்ட மகா பாபிலோன் அல்லவா. 31வது வசனத்தை வாசிங்களேன். அவர் அப்படி நினைச்சதுனால அவருக்கு வந்த ஒரு காரியத்தை, இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. மனுஷரினின்று மனுஷர்களிலிருந்து நீ தள்ளப்படுவாய். வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய். மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளக்கினார். அல்ல சத்தமோர் அல்லேலூயா, ஆமென். இந்த நேபுகாத் நேச்சர் தன்னுடைய ஸ்தானத்தில் அவர் இருந்திருந்தான்னா 7 காலம் அவன் இந்த வியாதியையும் இந்த கொடூரங்களையும் இந்த சாபத்தையும் அவன் கர்த்தருடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருப்பான். இன்னைக்கு ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய கரம் நமக்கு எதிராய் நிற்கிறதற்கான முதல் காரணம் நம்முடைய ஸ்தானத்திலே நிற்காததுனால தான். நம்முடைய கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் இல்லாதவைகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்பேற்பட்ட வல்லமை மிகுந்த நமக்காக ஆணிகளை சுமந்த கர்த்தருடைய கரம் நமக்கு எதிராய் நிற்கிறது என்று சொன்னால், அது நாம் நம்முடைய ஸ்தானத்தில் இருந்து நாம் விலகுகிறதான வேளையில கர்த்தருடைய கரம் நமக்கு எதிராய் நிற்கிறது. என்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஸ்தானம் ரொம்ப 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 முக்கியம். அந்த ஸ்தானத்திலிருந்து நாம் வலபுறமும் இடதுபுறமும் சாயும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஆரம்பத்திலேயே மணி அடிப்பார். நீ நேர்வழியாய் நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய். இந்த ஸ்தானத்திலிருந்து ஓய்வு நாள் ஆராதனைக்கு முதல் நாள் நம்ம ராத்திரி ஆமீன் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்த ஏசப்பா நான் ஜெபிக்கணும், ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போகணும்னு நல்லா ஜோமட்டு படுத்திருப்போம். காலையில எழுந்திருக்கும் பொழுது 7:30 மணி ஆயிட்ட உடனே ஆண்டவர் உள்ள பேச ஆரம்பிச்சிருவார். சிஸ்டர் நீ கிளம்பு, மகனே மகளே என்ன பண்ணிரு, சர்ச்சுக்கு. வீட்டிலே இருப்பீங்க. அதே வீட்டில் ரட்சிக்கப்படாம இன்னொரு நபர் இருப்பார். 2 பேருக்கும் மத்தியில சண்டை போட்டு மண்டை உடைச்சு பாஸ்டர் 4 மணிக்கு ஃபோன் பண்ணுவார். 4:30 பிளாஸ்டரோட சர்ச்சுக்கு வந்திருப்பீங்க. நடந்ததை சொல்றேன். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம ஸ்தானத்திற்கு கரெக்டா வந்துடணும். ஒரு உலக பிரகாரமான ஒரு எக்ஸாம் எழுத எத்தனை மணிக்கு போறீங்க? 10 மணிக்கு எக்ஸாம்ல எத்தனை மணிக்கு போறீங்கம்மா? 8:30 மணிக்கெல்லாம் போய் அங்கே உட்காந்துருங்க வாட்ச்மேனுக்கு முன்னாடி. எல்லாம் கரெக்டு தானே நான் சொன்னது? ஒரு ட்ரெயினை பிடிக்க போகிறோம், மாதம் ஊழியத்துக்கு கடந்து சொல்கிறோம். 1/2 மணி நேரம் முன்னாடியாவது போய் உட்காந்துடுறோம் ரயில்வே ஸ்டேஷனில். போர்ட்டருக்கு நம்மளுக்கு வித்தியாசம் தெரியல, சிவப்பு கலர் சட்டை போட்ட உடனே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். போய் உட்காந்துடுறோம். ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டை பிடிக்க போகிறோம். 3 மணி நேரம் முன்னாடி போய் என்ன பண்ணிடுறோம்? ஏன் விட்டுட்டு போயிடுவான், நிற்கவே மாட்டான். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோமா, 8:30 மணி ஸ்கூல், 8:25 உள்ள இருக்கணும். இல்லைன்னா அப்பாவும் பிள்ளைங்க சேர்ந்து வெளியில நிக்கணும். அல்லேலூயா. ஸ்தானத்துல நீங்க என்ன பண்ணிருங்கம்மா, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கட்டாயமா கொடுத்துறணும். ஸ்தானத்துல நின்றணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தாவீதோ நேபுகாத்நேசரோ உலாவி கொண்டிருந்தான். உலாவுறதுக்கு நீங்கள நானும் பிசாசு கிடையாது. ஆண்டவர் பிசாசை பார்த்து கேட்டார், எங்க இருந்து வர? நான் உலகம் முழுக்க உலாவி சுற்றி திரிந்து இங்க வந்து நிக்கிறேன். அப்ப உலாவுறது யாரு வேலை? இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க கிட்ட கேட்டா, எங்கப்பா போயிட்டு வர? சும்மா வாக்கிங் போறேன் பாஸ்டர். அன்னைக்கு ஒரு தம்பியை கேட்டேன், தம்பி எங்கடா போற? பாஸ்டர் சும்மா நடந்துட்டு போலான்னு. நீ சும்மா நடந்தனா அப்புறம் வேற ஏதாவது பிரச்சனையில இழுத்துட்டு வந்துருவேன். அல்லேலூயா. இந்த சும்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது பிசாசு நமக்கென்று கண்டுபிடிச்ச ஒரு நல்ல ஒரு வார்த்தை. யார் கண்டுபிடிச்ச வார்த்தை? சும்மான்னு யாராவது சொன்னாங்கன்னு நினைச்சுக்கோங்க, சம்திங் ராங் கோயிங் டு
happen. சொல்லுங்க, something wrong going to happen. சும்மான்னு ஒருத்தன் சொன்னான்னா அது சும்மா இல்ல, ஏதோ ஒரு பெருசு வச்சிருக்கான்னு அர்த்தம் பின்னாடி. அல்லேலூயா. அதனால ஸ்தானத்துல நிக்கணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்துல நிற்கும் போது மாத்திரம்தான் கர்த்தருடைய மகிமைகளை நாம் முழுவதுமாய் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. இப்பொழுது நம்ம எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம்.